ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான காவேரியோட மாசான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ விஜய் ஏன் காவேரி ஃபோன் எடுக்கல அப்படின்னு ரொம்ப யோசனையோட பால்கனியில் நின்றுட்டு இருக்காரு. இப்போ இந்தாண்டு அவுட் ஹவுஸ் இருந்துச்சுல, ஏற்கனவே காவேரியோட ஃபேமிலி இருந்தாங்களா, அங்கே தான் வெண்ணிலா இருக்காங்க. வெண்ணிலா ஏன் இன்னும் தூங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு மறுபடியும் வெண்ணிலா கிட்ட பேசுறதுக்காக இங்கே வராங்க. வெண்ணிலாவும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே தூங்காமல் அப்படியே இந்த பக்கத்து நடந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலா கிட்ட வந்து ரொம்ப நேரம் விஜயும் வெண்ணிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலா வந்து காவேரியை பற்றி பேசும்போது நல்லா தான் பேசுகிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது வெண்ணிலா வந்து எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கல அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோடில் ரொம்பவுமே அழகாக புரியுது. இப்போ ஒரு பக்கத்து பார்த்தோம்னா விஜய் வந்து வெண்ணிலாக்காக பேசினதுக்கப்புறம் வெண்ணிலா சொல்கிறாங்க, நான் இவ்வளோ பண்ணதுக்கப்புறமும் நீ இன்னும் என்னை நம்புறல அப்படிங்கும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு, நான் என்னை நம்புகிறேன் வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் நீ டிஸ்டர்பாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா கேட்கறதுக்கு, நான் காவேரிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன்லாம் எடுக்கலாங்கும் போது என்னை அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க, அதனால் டயர்டில் தூங்கிட்டு இருப்பாங்க, கவலைப்படாத நாளைக்கு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானம் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவை இங்கே இருன்னு சொல்லும்போது என்னை இங்கே இருக்க சொல்கிறியா, அந்த வீட்டில் இருக்க சொல்றியா அப்படிங்கும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு, நான் உன்னை சென்னையில் இருக்க சொல்லி தான் மீன் பண்ணேன், ஆனால் நீ இங்கே இருந்தாலும் தப்பு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது, அதாவது வெண்ணிலா எந்த ஒரு முடிவும் தப்பாக, அதாவது விஜய் விட்டுட்டு போகலாம் காவேரிட்ட சொன்னாங்கல்ல, அதெல்லாம் அவங்க செய்யலை அப்படிங்கிறது புரியுது. அடுத்து தான் யமுனாவை காட்டுறாங்க. ரொம்ப கோபமாக உட்காந்துருக்காங்க. நிவின் வராரு. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து எப்பயும் போல் யமுனா பேசுகிறாங்க. நிவின் வந்து ரொம்ப கடுப்பாகி போய், நாளைக்கு மட்டும்தான் உனக்கு டைம், நாளைக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் இப்போ பேக் பண்ணி ரெடியாரு, காலையில் வீட்டுக்கு அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ யமுனா நிவின் அந்தாண்ட போனதுக்கப்புறம் ஒருவேளை நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா காவேரி குமரன்ட்ட பேசுகிறாங்க. நான் ரொம்பவுமே மனசில் கவலையில் இருக்கேன், நான் போய் பசுபதியை பார்த்துட்டு வரலாம், விஜய் எந்த இடத்துல ஜெயிலில் வச்சுருந்தாங்களோ அந்த இடத்துல பசுபதி இருக்கிறத நான் பார்த்தா தான் எனக்கு மனசு ஆறும் அப்படிங்கிற மாதிரி குமரன்ட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொடைக்கானல் போகலான்னு இருக்கேங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மனசை கஷ்டமாக இருக்குது, நான் போய் அங்கே நம்ம ஊரில் நல்லா சுற்றி பார்த்து இருந்து நிம்மதியாக இருந்துட்டு வரணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீட்டில் நீங்கள் தான் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா எல்லாம் உட்காந்துருக்கும்போது கங்காவுக்கு பால் டீ வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் வரக்காப்பி தான் குடிக்கணும், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ குடிக்கூடாங்கும்போது இப்போ காவேரியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அதனால் அவங்களும் நானும் அப்படி குடிக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கொடைக்கானல் போகிற விஷயமா பேசுகிறாங்க. அப்போலாம் ஆர்டர்லாம் வருங்கிற விஷயமும் சொல்லிடுறாங்க. ஆன்லைனில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா பசுபதி பார்க்க போகணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ காரணம் ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க. இடையில பாட்டி நானும் வரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இக்னோர் பண்ணிவிட்டு இப்போ குமரனும் காவேரியும் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. இப்போ தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த அந்த சீன் வருது. பசுபதி அப்படியே ஜெயில் கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கி மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்க. இப்போ காவேரி போய் செம்ம மாசாக பேசுகிறாங்க. பசுபதியும் விடாமல் பார்த்தோம்னா ஈடு கொடுத்து அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில குமரனும் பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்க, உன்னை இனிமேல் நீ வெளியில் வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும், பசுபதி வந்து நான் வெளியில் வர போகிறேன் அடுத்த 2 நாளில், அதுக்கப்புறம் வேறு பசுபதியை பார்ப்பீங்க அப்படின்னு பஞ்சு டைலாக் பேசுகிறதும் இப்படியா இன்றைக்கான எபிசோடை, அதாவது காவேரி செம மாசாக பேசி முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து வந்து காட்டுற ப்ரொமோவில் பார்த்தோம்னா அவங்க கொடைக்கானல் கிளம்பிட்ட தகவலை பார்த்தா குமரன் வந்து விஜய் கிட்ட சொல்கிறாரு. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து டீட்டெயிலாக பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.